ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால்செட்டில் கண்ட மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதை மாவு வச்சு அழுத்துறாங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபேடர் செட்டு. இதுதான் வந்து அதுக்கான ஃபுட்டு எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு வந்து ஃபுட்டுக்காகவே தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இது பிடிக்கிற பால் செட்டுக்கும் வந்து உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ அது ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் டைம் செட் ஆகலை. உங்களுக்கு அது எடுத்து கண்டிப்பாக போடுறேன். இந்த பால் செட்டு வந்து நம்ம மாவு நல்லா டைட்டாக வச்சு அமுக்கி தூக்கி போட்டுடலாம். இப்போ அதை பாருங்கள் எப்படி தூக்கி போகிறாரு பாருங்கள். நல்லா லாங்காக தூக்கி அடிச்சிட்டோன்னே போட்டு செடியில் கட்டிட்டோன்னா மீன் அது வந்து கொஞ்சம் நேரத்தில் ஊக்காச்சுன்னா அது இழுத்துன்னு போகும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு நல்ல சைஸான கட்லாம் ஒன்று ஊக்காயிடுச்சு. அது எப்படி பிடிக்கிறாரு பாருங்களேன். நீங்களும் இந்தமாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களை அனுபவத்தெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் அது எவ்வளோ டைட் போடுது பாருங்களேன். அது உங்களுக்கு அந்த நரம்பில் வந்து மேலே பில்லு மாட்டிருக்கு, அது நல்லா தெரியும் பாருங்கள். நல்லா டைட் போட்டு இழுக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அது கையாண்ட எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த பில்லு. இப்போ அது பார்த்தீங்கன்னா இப்போ லைன் உங்களுக்கு கைக்கு தெரியாது, அது நரம்பு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக ஓரம் வந்துச்சு பாருங்களேன். நம்ம எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ வந்து ஓரம் போயிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஓரம் போயிடுச்சு பாருங்களேன். அப்படியே இழுக்குது பாருங்கள். அதை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். பில்லு அப்படியே இழுத்துன்னு வருது பாருங்களேன். அது வருது பாரு, ராக்கெட் மாதிரி அப்படியே சைடில் என்ன வேகம் வருது பாருங்கள். அது பாருங்கள். அது வருது பாருங்கள். அது பாருங்கள், அவர் கையை முறுக்கி இழுத்தாரு, அதையும் மீதி அது இழுத்துன்னு போகுது. ஒரு கிட்ட வர சொல்ல காமிக்கிறேன் பாருங்கள். என்ன சைஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அது எவ்வளோ ஓரம் போயிருந்தால் அவ்வளோ பின்னி இழுத்துன்னு வரும் பாருங்கள். அது மீன் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட வந்துச்சு, இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். அதை இன்னும் கூட மறுபடியும் அது டயர்டே ஆகலை பாருங்கள். இன்னும் கூட ரைட்லேயே தான் போயின்னு இருக்குது. எவ்வளோ பில்லு ஓரத்தில் போயிடுச்சு பாருங்களேன். மீன் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பில்லாண்ட போயிட்டு எவ்வளோ வேகம் அது வருது பாருங்களேன். பில்லோடு சேர்த்து இழுத்துன்னு வருது. அது பாருங்கள் கிட்ட இறங்குறாரு பாருங்கள். இப்போ தண்ணியில் இறங்கலான்ட்டு நம்ம முன்னாடியே தண்ணியில் இறங்கிட்டாலும் அதை பிடிக்க முடியாது. அதனால் வந்து பொறுமையாக தான் அதை இறங்கி ஹேண்டில் பண்ணி பிடிக்கணும். எவ்வளோ பில்லை சேர்த்து இழுத்துனது பாரு. பில்லு மொத்தம் தூரம் தள்ளி விட்டால் தான் அதை எடுக்க முடியும். ஆனால் தள்ளி விட்டுறாரு அதை பாருங்கள். நரம்பு அது உள்ளே இருக்குது, அது உள்ளே தான் தேடி தான் எடுக்கிறாரு அவர். பாருங்கள் மீன் பாருங்கள், கிட்ட வந்துச்சு பாருங்கள். செம்ம சைஸான கட்டலாம் அது. அவ்வளோதான், ஃபுல்லாக பில்லுக்கு போகுது. உங்களுக்கு வந்து நான் இது வந்து மீன் கரெக்டாக கரையாற்ற வீடியோ உங்களுக்கு போடல, ஏன்னா அந்த டைமிங்கில் வந்து வலை எடுக்கிறதுக்காக தூரம் போயிட்டேன். இது உங்களுக்கு நல்லா இதேமாரி பெரிய கட்டில் பிடிக்கிறத உங்களுக்கு கிளியராக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது நான் உங்களுக்கு ஃபுட்டையும் அதுக்கான பால் செட்டையும் கூடி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.